ஹலோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஓ நிச்சயதார்த்த மோதத்துல ராசிகள் ஒண்ணு பதிக்கணுமா? உடனே கீழே வரியா? குளிச்சிட்டு இருக்கேன்ப்பா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பா, 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்ப்பா. தல்லே தல்லே தல்லே. ஏய் அடா, ஏய் அவசரம் தல்றா. வாங்கம்மா, வாங்க சிஸ்டர், வாங்க. கண்டிப்பா இங்க தான் வாங்க. என்னாச்சு? பைத்தியக்காரத்தனமா நீங்க பாட்டுக்கு மோதிரத்தை மாத்தி போட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப ஆபத்து வந்துருச்சு. ஓ ஏன் திலோ, இந்த Dress லேட்டஸ்ட் ஃபேஷனா? விளையாட நேரம் இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, மோதிரத்தை கேக்குறாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் எங்க வீட்டுல இருக்கணும். எப்படியோ போங்க, இப்ப என்ன பண்றது தெரியல. அத கட் பண்ணி எடுத்துரு. அதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. மனவீனைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் ஜலம். இது எப்படியாவது கட் பண்ணி எடுங்க. ஹலோ, எவ்வளவு நேரமா குளிப்ப? கீழே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, என்னாச்சு? என்னம்மா இது? எப்படி ஆச்சு? பாத்ரூம் கதவுல விரல் மாட்டிச்சு, ஒரே வீக்கம், மோதிரம் கழட்ட வரல. நான் கூட முதல்லயே மகேந்திர கிட்ட சொன்னேன் இல்லையா, கையில போட்ட மோதிரத்தை கட்ட வேணான்னு. இப்ப என்னன்னா பொண்ணாலேயே கட்ட முடியல. சோ ஸ்வீட். இதை விட வேற நல்ல சவுன் என்ன இருக்கு? ஏன்னா என் பையன் ராசி அப்படி. ஓகே ஓகே ஓகே, இந்த தமிழ் பிலிம் சென்டிமெண்ட்ஸ்லாம் வேண்டாம். வர டிசம்பர் 12th கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எங்க ஃபேமிலி ஜோசியர் சொல்லிருக்காரு. What do you say? இந்த இடியட் நல்லாவே ஜோசியம் சொல்லுவான். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதே தேதியில சனியும் குருவும் நேர்கதியில வக்கரம் ஆவறாங்களே. இந்த இடியட் என்ன கேட்டுக்கிட்டு அந்த தேதியவே பிக்ஸ் பண்ணுங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம்.